வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு அரசர், அவரோட அரண்மனையில் 4 காட்டு நாய்கள். எதுக்காக அப்படின்னா, அமைச்சர்கள் யாராவது தப்பு செய்யும் போதோ, மன்னரோட கோபத்துக்கு ஆளாகும் போதோ, அதுக்கு தண்டனையாக அவங்கள கடித்து கொல்றது தான் அந்த நாய்களோட வேலை. அதுக்காகவே வளர்த்துட்டு வராரு. ஒரு முறை ஒரு அமைச்சர் அரசருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை செய்து அரசரோட கோபத்துக்கு ஆளாகிட்டாரு. உடனே அரசர் இவரை நாய்களுக்கு இரையாக்குங்கள் அப்படின்னு கட்டளை போடுறாரு. அமைச்சர், நான் உங்ககிட்ட 10 வருஷமாக வேலை செய்கிறேன், ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கேன், நான் செஞ்ச இந்த ஒரு தவறை நீங்கள் மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் அரசர், இதுவே என் கட்டளையே என் சாசனம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அமைச்சர், என்னோட கடைசி ஆசையாக ஒரு 10 நாள் அவகாசம் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களோட தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் 10 நாள் தானே அப்படின்னு சரி சொல்கிறாரு. அமைச்சர், இந்த 10 நாள் நான் உங்களுக்கு அமைச்சராக வேலை செய்யாமல் இந்த நாய்களை பராமரிக்கிற வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டு, அன்னையிலிருந்து அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, தூங்க வைக்கிறது, உடம்பு முடியாமல் போனால் மருந்து கொடுக்கறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் அமைச்சரே செய்து நல்லா பார்த்துக்கிறாரு. 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் அவரோட தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு ரூமில் 4 நாய்களோட அவரை சேர்த்து பூட்டுறாங்க. ஆனால் அந்த நாய்கள் அவரை கடிக்கலை. வாலை ஆட்டிக்கிட்டே அவரோட கால் பக்கத்தில் போய் மண்டிட்டு படுத்துக்குச்சு. அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அதே ஆச்சரியத்தோட அரசரும், எதனால் இப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர், நான் 10 நாள் காட்டின அன்புக்காக திருப்பி நாய்கள் தன்னோட நன்றியை காட்டுது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசரோட தலை ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டு. நன்றி மறப்பது நன்றென்று.